நீங்கள் காண்பது சிறுவர் சோலை. ஜோராய் கொஞ்சம் பாடுங்கோ, சின்ன சின்ன தம்பிங்கோ, சும்மா கொஞ்சம் நில்லுங்கோ, சக்கா தந்த இயேசுவுக்கு ஜோராய் கொஞ்சம் பாடுங்கோ. 5 அப்பம் 2 மீனும் ஆண்டவர்க்கே கொடுத்திடுங்கோ, 5 அப்பம் 2 மீனும் ஆண்டவர்க்கே கொடுத்திடுங்கோ. சின்ன சின்ன தம்பிங்கோ, சும்மா கொஞ்சம் நில்லுங்கோ, சக்கா தந்த இயேசுவுக்கு ஜோராய் கொஞ்சம் பாடுங்கோ. சின்ன தம்பிங்கோ, சும்மா கொஞ்சம் நில்லுங்கோ, சொக்கா தந்த இயேசுவுக்கு ஜோராய் கொஞ்சம் பாடுங்கோ. பாப்பா கிட்டே பறிக்காதீங்கோ, பஞ்சு மிட்டாய் பால் கோவா உனக்கு வேண்டுமா? பக்கத்து வீட்டு பாப்பா கிட்டே பறிக்காதீங்கோ, பாப்பா இயேசு பார்த்துக்கிட்டே இருக்காருங்கோ, தப்பாமல் தண்டனையும் தருவாருங்கோ. பாப்பா இயேசு பார்த்துக்கிட்டே இருக்காருங்கோ, தப்பாமல் தண்டனையும் தருவாருங்கோ. சின்ன சின்ன தம்பிங்கோ, சும்மா கொஞ்சம் நில்லுங்கோ, சொக்கா தந்த இயேசுவுக்கு ஜோராய் கொஞ்சம் பாடுங்கோ. சின்ன சின்ன தம்பிங்கோ, சும்மா கொஞ்சம் நில்லுங்கோ, சொக்கா தந்த இயேசுவுக்கு ஜோராய் கொஞ்சம் பாடுங்கோ. இந்த நேரத்திலும் நாம் அந்த வார்த்தையை உணர்ந்து ஜெபிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் இயேசு என்ற நாமத்தில் எங்கள் மத்தியிலே வந்து கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்ற உண்மையை வெளிப்படுத்தினீரே. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு அந்த ஜீவனுள்ள வார்த்தையை அடிப்படையாக வைத்து பயப்படாதே என்று பாடின அந்த இனிய அழகிய பாடல் எங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயன்படத்தக்கதாய் நீர் அவைகளை ஆசீர்வதித்து கேட்கிற ஒவ்வொரு நேரத்திலும் உம்மை புகழ்ந்து துதிக்கவும், பாடின அம்மையாரை குறித்து நாங்கள் பெருமிதமாக எண்ணி உம்மை மகிமைப்படுத்தவும், இப்படிப்பட்ட பாடல் ஆசிரியர்கள் எங்கள் மத்தியிலே மீண்டும் மீண்டும் தோன்ற வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றோம். ஆண்டவரே, நீர் வாரும், எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும், எங்களுக்கு உமது ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு எங்களை ஆற்றி தேற்றும். இத்தகைய பாடல் ஆசிரியர்கள் எங்கள் மத்தியிலே தோன்றவும், நாங்கள் அவர்கள் வாயிலாக உம்மை புகழ்ந்து பாடவும், எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய நாம மகிமைப்படவும் நீர் எங்கள் விண்ணப்பங்களுக்கு தயவாய் இறங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம் சுவாமி. ஆமென்.